ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஜெயா டிவிக்கு டீட்டெயில்டா உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி வச்சு ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சாதம், தக்காளி பாத் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் பண்ண போறோம். தக்காளி பாத் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. தக்காளி பாத் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 1 கப், தக்காளி 3 நம்பர், நறுக்கிய வெங்காயம் 1 கப், புதினா 1 கைப்பிடி, தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி அரை டீஸ்பூன், பூண்டு 4 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி அரை இன்ச், கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டை அரை இன்ச், பிரிஞ்சி இலை 1, அன்னாசி பூ 1, வரமிளகாய் 3, கிராம்பு 2, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தக்காளி பாத் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யுமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து இறக்குற சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுண்டாலே போதும். ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை, இந்த ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு சின்ன பூ, அதில் இருக்கிற ஒரே ஒரு இதழ் போட்டால் போதும், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா நீட்ட வாக்கில் வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுதான் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். தக்காளி வந்து நல்ல சீசனில் இருக்கும்போது நீங்கள் வந்து தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் பண்ணுவோம், தக்காளி குழம்புலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி தக்காளி பாத் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப அப்படியே கலர் மாறணும்னு கிடையாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, தனியா, பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, காஞ்ச வெந்தய கீரை இலை அது கொஞ்சம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வதங்கட்டும். அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து வரமிளகா, பச்சை மிளகா, சோம்பு, அதுக்கப்புறம் தனியா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சோமா, அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க்காக வரும். நம்ம வந்து நார்மல் வரமிளகா தான் சேர்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னா, இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். சாதம் வந்து உதிராக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பட் இதில் நம்ம உப்பு சேர்க்கல. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே மூடி வச்சிடறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். ஸோ வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல பச்சை வாசனை போயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே சொல்கிறது தான், பாஸ்மதி அரிசி நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் மேலாக வந்து நெய் விட்டுருவோம். அந்த மசால் வந்து அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுது வந்து நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் அந்த ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம தக்காளி வந்து அப்படியே போடும்போது சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம அரைச்சிட்டு போடும்போது அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மேலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இப்போ பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தக்காளி பாத் வந்து ரெடி. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். தக்காளி பாத் செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கணும். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அது வதங்கட்டும். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் காஞ்ச வெந்தய கீரை இலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்குள்ள அரைச்சிக்க வேண்டியது வந்து பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு, இஞ்சி, தக்காளி, தனியா, சோம்பு இதை நல்லா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்குமா, அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதம் வந்து உதிராக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோமா, அந்த சாதத்தையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தக்காளி பாத் ரெடி. நம்மளுடைய தக்காளி பாத் ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லாயிருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தயிர் பச்சடி கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.